ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மார்க்கெட் போயிருந்தேன். மார்க்கெட் போய் நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, எறா நண்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ரேட்டு சொல்கிறேன். எறா ஒரு 50 ரூபாய்க்கும், நண்டு ஒரு 50 ரூபாய்க்கும் தான் வாங்கினேன். நான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் வாங்கலை. அப்புறம் ஒரே மழையாக இருக்குது வேறு, அதனால் இதான் கிடச்சிது, வாங்கிட்டு வந்தேன். சமைக்க போகிறேன். நான் நண்டு எப்படி சமைக்கலான்னு நான் வீடியோ போட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க எப்படி சமைக்கலாம், என்ன வாங்கிட்டு வந்தேன்ட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். நான் வாங்கிட்டு வந்த நண்டு இதாங்க. இதை எடுக்கும்போதே கை கொஞ்சம் கிழிச்சிருச்சு, அதனால தான் பொறுமையாக எடுக்கிறாங்க. இப்போது நண்டு எறா ரெண்டுமே ஒன்றா இருக்குது. நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். நண்டு தொக்கு பெரட்டல் மாதிரி, எப்படி வறுவல் மாதிரி செஞ்சுட்டு எறா தொக்கு பண்ணலான்ட்டு இருக்கிறேன். எறாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எப்போவுமே எறா செகப்பெறா வாங்காதீங்க. செகப்பெறா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது, மண் இருக்கும். அது லாஞ்ச் எறான்னுவாங்க. இந்த மாதிரி எறா வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். நண்டு காட்டுறேன் பாருங்கள். நண்டு எப்படி வாங்கணுன்னா, நல்லா இது மாதிரி கல் மாதிரி இருக்கணும். நண்டு இப்படி தொடும்போது அப்படியே பச்சுக்குன்னு ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நண்டு நல்லா கல், நம்ம அழுத்தி பார்க்கும்போது கல் மாதிரி இருக்கணும். இப்போ நான் வாங்குறது எல்லாமே நல்லா இருக்குதுங்க. நல்லா அழுத்தி பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்லா இருக்குது பாருங்கள். கல் மாதிரி அழுத்தில் ஒரு மாதிரி இப்படி வச்சோன்னே அந்த இடம் இப்படி உள்ளே போய்ட்டு அதில் தண்ணி வரும். அது மாதிரி இல்லை. எல்லா நண்டு நல்லா சூப்பர் நண்டுங்க. இது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அந்த ஓரத்தில் இருக்குது, ஆனால் நண்டுலேருந்து வரல. ரொம்ப நல்லா இருக்குது. இது நண்டு கல் மாதிரி இருக்குது பாருங்கள். மெத்துன்னு இருக்கக்கூடாது நண்டு. அப்புறம் இந்த நண்டு கூட ஒரு சீசனில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. அந்த அமாவாசையாக பௌர்ணமியாக எனக்கு தெரியல. அந்த டைமில் ஏதோ ஓடு உரிச்சிட்டு வேறு ஓடு மாற்றும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த டைமில் கடல் நண்டு ஒரு மாதிரி மெத்துன்னு இருக்கும், உள்ளே எதுவுமே இருக்காது அப்படின்ட்டு. அந்த டைமில் வாங்கக்கூடாது. பௌர்ணமியாக அமாவாசையாக எனக்கு தெரியல. சப்போஸ் அது உண்மையாக பொய்யான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த டைமில் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எறாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எறா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா உரிக்கவே முடியாதுங்க. இப்போ இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா, நான் எறா ஒரு 50 ரூபா, நண்டு ஒரு 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இது போதும், ஒரு வேளைக்கு தான், நைட்டுக்கு மட்டும்தான் நான் வாங்கினேன். அதனால் இது போதும்னு வாங்கினேன். இந்த ரேட்டுக்கு இது வாங்கலாமா அப்படின்னும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் நண்டு செஞ்சு போடுறேன்னு சொன்னேன். ஆனால் அந்த வீடியோ நான் எடுக்கலை, ஒரு சில ப்ராப்ளம்னால. நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக நண்டு கிரேவி செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.